இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இல்லம் தோறும் இறை வார்த்தை என்கிற இந்த இன்றைய மன்னாவினுடைய இந்த முயற்சியில இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் இங்கே பகிரப்படுகிற வீடியோக்களை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து இறை வார்த்தை பகிர்வில் உங்களுடைய பங்களிப்பையும் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளின் நினைவைத்தான் இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுக்கு கத்தோலிக்க திரு அவையில எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவருடைய பாடுகளின் நினைவை வைத்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அவருடைய பிறப்பு மற்றும் அவருடைய இறப்பு மற்றும் அவருடைய பாடுகளின் நினைவை கொண்டாடுகிற அளவுக்கு திருச்சபையில் அவருக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, உண்மைக்கு சான்று பகர்ந்த திருமுழுக்கு யோவானுடைய இந்த பாடுகளின் நினைவு என்பது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு சவால் என்றே இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை உண்மைக்கு எப்படி நம்ம சான்று பகராமல் இருக்கிறோம் அல்லது தீமைக்கு எப்படி நம்ம உடந்தையாக இருக்கிறோம் என்பதை குறித்து காட்டுவதற்காக அல்லது புரியும்படி சொல்வதற்காக பல உதாரணங்களை நம்ம தர முடியும். தமிழகத்தை சார்ந்த முகிலன் என்பவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்களை, சுற்றுச்சூழலுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தவர் மற்றும் தூத்துக்குடியில் இருக்கிற அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய ஒரு சமூக போராளி. ஆனால் அவர் இப்படி சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருந்த ஒரு காரணத்தினால், மக்களுக்காக உண்மைக்காக போராடிய ஒரு காரணத்தினால் சில ஆண்டுகள் சமூகத்தில் இருந்தே காணாமல் போய்விட்டார். திரும்ப அவரை கண்டுபிடித்த பொழுது ஆந்திராவில் மனநிலை பாதிக்கப்பட்டவராகத்தான் அவரை நம்ம கண்டெடுத்தோம். அன்புமிக்கவர்களே, உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரு உண்மையான மனிதனுக்கு கிடைத்த பரிசாகத்தான், வெகுமதியாகத்தான் நான் இந்த நிகழ்வை பார்க்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்பாக இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தையே ஒரு தனியார் நிறுவனத்திற்காக எழுதி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலை வெளிக்கொணர்ந்த ஒரு நண்பரை இன்றைக்கு அவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தேவையா? எதற்காக கான்ட்ரவர்ஷியலான விஷயம்லாம் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் அநீதிகளும் அக்கிரமங்களும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல உண்மைக்கு சான்று பகிர்தலை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. உண்மைக்கு சான்று பகிர்ந்த திருமுழுக்கு யோவானுக்கு கிடைத்த பரிசு மரணம். அன்புமிக்கவர்களே, ஏரோது மற்றும் ஏரோதியால் மற்றும் அவருடைய மகள் சலோமி இவர்கள் மூவரும் செய்த அந்த தவற்றை சுட்டி காண்பித்த ஒரு காரணத்திற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, மரணம் பரிசாக கிடைத்தாலும் இதற்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் உண்மைக்கு சான்று பகர்வேன் என்று வாழ்ந்த புனித திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, நாம் வாழ்கிற குடும்பத்தில் அல்லது தனிப்பட்ட தனிமனித வாழ்க்கையில சுய ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் உண்மைக்கு சான்று பகர, நம்முடைய சொல்லிலும் செயலிலும் உண்மைக்கு சான்று பகரத்தான் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் வரலாற்றில் ஏரோது மற்றும் ஏரோதுடைய மனைவி ஏரோதியால் மற்றும் அவருடைய மகள், ஆனால் வரலாற்றில் பேசப்படுகிற அவர்களுடைய மரணத்தை பற்றி நம்ம கேள்விப்படுகிற நேரத்தில் ஏரோது நாட்டை விட்டே அரச பதவியை துறந்து பிரான்சு தேசத்திற்கு ஓடி போனான். அங்கே மிக கேவலமான மனநலம் பாதிக்கப்பட்டவனாய் அவன் மரணித்தான். திருமுழுக்கு யோவானுக்கு செய்த துரோகத்தின் காரணமாக அரச பதவிக்காகவும் உலக சுகத்திற்காகவும் திருமுழுக்கு யோவானை தலைவெட்டி கொண்டு வர சொன்ன ஏரோதியால் கூட நாட்டை விட்டு துரத்தப்பட்டு மிகவும் மோசமான இழிவான ஒரு மரணத்தை தழுவினாள் என்றும், இந்த நிகழ்வில் இவருடைய மகளாக இருந்த சலோமி கூட நாட்டை விட்டு துரத்தப்பட்டு பனிபடர்ந்த ஒரு ஏரியில அவர் தப்பித்து ஓடிய நேரத்துல அந்த ஏரியில இருந்த கூர்மையான பனி கற்கள் அவருடைய தலையை துண்டித்து அவர் எப்படிப்பட்ட மரணத்தை திருமுழுக்கு யோவானுக்கு கொடுத்தாலோ அதே மரணத்தை அவளும் தழுவினாள் என்ற அதே மாதிரியான கொடுமையான மரணத்தையும் அவர்கள் தழுவினார்கள் என்பதை வாய்வழி செய்தியாக வரலாற்றில் நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மூவருடைய கொடூரமான மரணத்தை பற்றி நான் சொல்வதற்கான காரணம், வரலாற்றில் அநீதிக்கு உடந்தையாக நாமும் வாழ்ந்தால் அதே அநீதியான தண்டனையை இறைவனுடைய திருமுன்னிலையில நம்ம பெறுவோம் என்கிற உண்மையை உறக்கச் சொல்லத்தான் அவர்களுடைய மரணத்தை நான் எடுத்துரைத்தேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளுடைய இந்த நினைவை கொண்டாடுகிற நாம் இன்றே முடிவெடுப்போம்.
நம்முடைய சொல்லிலும் செயலிலும் உண்மைக்கு சான்று பகர்ந்து இறைவன் திருமுன்னிலையில நீதிமான்களாக வாழ்ந்திட இறைவன் நமக்கு ஆற்றலை அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.